வணக்கங்க. கரூரில் என்னுடைய தங்கை, அக்கா, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா எல்லோரும் கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க. இது விஜய் சாரோட தப்பு கிடையாது. நமக்கு நம்மளே பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். யாரோட ஆட்சியை நம்ம நம்பிட்டு இருந்தோம், அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட குத்தம் நான் சொல்லலை. நம்ம நம்பி வந்தது அவங்களோட அரசாங்கத்தை நம்பி வந்தோம். சரி, பாதுகாப்பு கொடுப்பாங்க, இந்த கூட்டத்தில் நம்ம பிள்ளைகளை கரெக்டாக கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சரிங்களா? இதில் சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க, அதாவது மீடியாவில் உள்ளவங்க என்னன்னா, விஜய் சாரை கூப்பிட்டது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. விஜய் அண்ணா கூப்பிட்டு இருக்காங்க, 30 பேர் இறந்துட்டாங்கன்னு. உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இறந்துருந்தா எப்படி இறந்தாங்கன்னு கேட்பீங்களா? அதே இதுன்னா அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். கொஞ்சமாக புரிஞ்சுக்கிற சொல்லுங்கள். ஏன்னா அந்த மீடியாவில் உள்ளவங்களுக்கு ஒரு அறிவுகள் என்னமோ இருக்கா என்னன்னு தெரியல. அவங்களோட மார்க்கெட் ஏறணும்னு சொல்லி இப்படிலாம் கேட்குறாங்க. சரிங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அது போக நான் வந்திருக்கிற இடமும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா தெரியும், பள்ளிக்கு வந்திருக்கோம். நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் பிரார்த்தனை செய்கிறது, நாங்கள் அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்களா, அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு குணம் அடையணும். அது போக இறந்தவங்களுக்கு ஏதாவது அண்ணனால் முடிஞ்சதுன்னு உங்களை பார்ப்பாங்க, பார்த்து செய்வாங்க. கண்டிப்பான முறையில் அவங்களோட குணங்கள் நல்ல குணம். சரிங்கண்ணா, அக்கா தங்கைகள் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பீங்க அந்த இறந்த குடும்பத்தில். அவங்க பார்த்துருந்தால் நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திரைசுப்புரம் தாலுகா, திரைசுப்புரம் பகுதி. ஓகேங்களா? தேங்க்ஸ்.